ஒரு புதுசாக ஒரு ஜெனரேஷன் உருவாக்குன்னா வைராக்கியம் உள்ளவர்கள் முடிக்க வேண்டியதானே. இல்லை ஏன்னா அது அவங்க வசதி, நல்லா வசதி இருக்கணும், நல்லா அதை எதிர்பார்த்து காசு நிறையா இருக்கணும், அப்படிலாம் எதிர்பார்த்து ஆண்டவருடைய சித்தமா இல்லையாங்கிறத ஓட்ட விட்டுறாங்க. மில்லியனுங்கிறது உங்க லைஃப்லயே நீங்க ரசிச்சுட்டீங்க போல. ஆமா, அதை என்னுடைய வாழ்க்கையில ரசிகர் மன்ற தலைவர் நீங்க தானே. அடுத்து ஒரு ஆண்டவரா செஞ்ச உடனே நம்ப மாட்டாரு. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நாளைக்கு இந்த தோலை போடுவேன், ட்ரையான காஞ்ச தோலை போடுவேன், பனி பெய்யணும், எல்லா இடத்துலையும் பனி பெய்யக்கூடாது, அந்த தோலில் மட்டும்தான் பனி பெய்யணும் அப்படிம்பாரு. ஆண்டவர் அப்படியே அடுத்த நாள் போய் காலையில் எஞ்சி பார்ப்பார், எங்கேயுமே பனி இருக்காது. அந்த தோலை, ஆட்டு தோலை எடுத்து அவ்வளோ பனி இருக்கும், புழிஞ்சா ஒரு கிண்ண நிறைய பனி தண்ணி வரும். எனக்கு ஒரு எண்ணம், வட இந்தியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போனால் ஊழியத்துக்கு வர தயாராக இருக்கணும். அது ஒன்று தான் என்னுடைய கண்டிஷன். ஏன்னா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு போகணுன்னு தயாராக இருக்கிறேன். அதனால வட இந்தியாவுக்கு வர தயாராக இருக்கணும், அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் போட்டது. அவங்களும் ஊழியத்திலே இருந்ததுனால அவங்களும் சந்தோஷமா தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேர் என்னன்னு அவங்க பேரை சொல்ல மாட்டீங்களே. அவங்களுடைய பேர், பழைய பேர் மீனா கஸ்தூரி. மீனா கஸ்தூரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க அதுக்கு பிறகு அவங்க பேரை மாற்றி கொண்டது தெபோரா. தெபோராள். அதனால தான் கிராமம் தெபோரலாயினான்னு எலும்புகளும் கிராமங்கள் பாழாய் போயின. கிராம ஊழியம் எனக்கு நல்ல சோறு போட்டிருக்காங்கண்ணே. ஆமாம், அக்காவுடைய அக்கா காந்திமதி அக்கா, நான் வாரத்தில் ஒரு நாளோ உங்கள் திருமங்கலம் வீட்டுக்கு வருவேனே, என்ன பூரியா பிச்சு இட்லியா சுட சுட வச்சு ஒரு எண்ணில் அடங்காத சாப்பிட்றங்கனே அங்கே எச்சி ஊறி வருவேன். அப்படி போஷித்துருக்காங்க. அவ சொல்ல முடியாது. எலியாவை போஷிக்கிறதுக்கு ஒரு சாரிபாத் விதவை நல்ல சோறு போட்டதுனால ஆண்டவர் எலியாவை பயன்படுத்துகிறார். ஒருவேளை அக்கா சோறு போட்டதுனால, அக்கா குடும்பத்தை சோறு போட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கானான்னு தெரில. அப்போ எல்லாருமே நல்ல ஊழியக்காரன்னு சோறு போட சொல்லி கொடுக்கணும்னே சொல்லிடுவோம். லேலுயா திருமணம் அற்புதமாக நடத்தி ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். முதலாவதாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு, ரெண்டாவதாகவும் ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. என்ன செய்ய, அந்த பெண் குழந்தையும் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, மூத்த பெண் குழந்தை படிச்சிருக்கோம். நாங்கள் அந்த ட்ரெயினியல் கான்ஃபரன்ஸ், அப்போயும் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். அந்த கான்ஃபரன்ஸில் சின்ன பிள்ளைகளுக்காக தனியாக கிளாஸ் நடத்துவாங்க. அதில் ஐடாஸ் கடரை பற்றி ஒருத்தங்க சிறுவர் ஊழியம் பண்ணுறவங்க சொல்லி, நீங்களும் ஐடாஸ் கடை போல் டாக்டராக வரணும், மிஷனரியாக வரணும், மெடிக்கல் மிஷனரியாக வரணும் அப்படின்னு சொல்லி சவால் விடும்போது ஒரு சில பெண்கள் நாங்களும் மெடிக்கல் மிஷனரியாக வரோம்னு சொல்லி கையை தூக்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு, என்னுடைய மூத்த பொண்ணு பிரைஸையும் மெடிக்கல் மிஷனரியாக வருவேன்னு சொல்லி அவங்களும் கையை தூக்கியிருக்காங்க. அதில் அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எனக்கு பிறகு என் பிள்ளைய ஆடிட்டராக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் அவள் சின்ன பிள்ளையிலேயே நான் ஒரு மெடிக்கல் மிஷனரியாக வருவேன்னு சொல்லி அவள் கமிட் பண்ணதுனால அதை ஒன்றுமே சொல்லலை, ஆண்டவரோட சித்தத்தின்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே படிக்க வைத்து ஆண்டவர் அதில் அற்புதமாக செய்தார். நீ முதலாவது வருது, ஃபஸ்ட்டு நீட் வருது. அப்போ உண்டா இல்லையாங்கிற ஒரு இதில் வரும்போது அந்த நீட்டில் பரீட்சை எழுதி, நீட்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு இருக்கா. அப்போ நீட்டு கிடையாதுட்டாங்க. நீட்டில் கொஞ்சம் மார்க் வந்துருச்சு. நீட்டு கிடையாது, நீட்டு உண்டு, நீட்டு கிடையாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸு அதுன்னு போடிக்கிட்டே இருக்கு. கடைசியாக நீட் படிதான்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு அந்த நீட்டு இதுபடி கவுன்சிலிங் மெட்ராஸுக்கு போகிறோம். காசே இல்லை, காசும் கிடையாது. அதில் ஆண்டவர் அற்புதமாக மதுரையிலேயே எங்கள் வீடு இருக்கிற மதுரையிலேயே அதே கல்லூரியிலேயே படிப்பதற்கு, கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் காலேஜெலாம் விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 1 கோடி. ப்ரைவேட் காலேஜில் போய் நம்ம போய் சேர்த்தோம்னா 1 கோடி மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்க வேணும். வீட்டுக்கார் எப்படியாவது வீடு சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு கூட நம்ம போய் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றா. நான் சொல்கிறேன், மெடிக்கல் மிஷனரியாக போகணுன்னு எனக்கு காசை கொடுத்தது கிடையாது, ஊழியம் செய்கிறது தான் அவங்களுடைய எதிர்காலமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் நினைக்கிது ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற போது ஆண்டவர் அற்புதமாக வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்தார். அந்த ஆடிட் ஆஃபீஸ் கொடுத்தது தேவன் அற்புதம். டாக்டர் ஆகி அதே போல் அவங்க வெளிநாட்டில் போய் பிஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டாங்க. ஸோ அப்போ கல்யாணம் முடிஞ்சது 2 வருஷம். அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கும் போது அங்கெல்லாம் போய் படித்தா பிஜி படிப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்புறம் இந்த கொஞ்சம் வயசில் அடித்து அங்கே போனால் தனியாக போகணும், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என்னுடைய மிஸ்ஸஸுக்கு அது வருத்தம். எப்படி அனுப்புறது, வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. இல்லை
அது அவருக்கு ஜபத்தில் மிஷினரியாக போகணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆப்பிரிக்காவுக்கு ஆண்டவர் கூட்ட கூட ஆப்பிரிக்கா கூட போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம விஎம்எம்ல தெரிந்த சுனில் என்ற அந்த நண்பர் ஒன்றா ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட நம்ம பேசணும், அந்த மாதிரி பொண்ணு மெடிக்கல் மிஷினராக போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான், நான் அங்கே இங்கிலாந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் மூலமாக ஆண்டவர் அற்புதமான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்தார். பெரிய அற்புதம். அந்த அதுலேயுமே 2 பேரும் ஒரே மாதிரியான குடும்பம், ஒரே மாதிரியான சிந்தனை. அவங்களும் அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் பிடித்தது, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்தது. ஆண்டவர் அற்புதமாக அந்த காரியத்தை செய்தார். இன்று அவர்கள் 2 பேருமே இங்கிலாந்துல இருக்கிறாங்க. ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்தார், பெரிய காரியம். ஒருவேளை அவர் தனியாக போனால் கூட சிரமப்பட்டிருக்கணும். இப்போ அவர் பிஜி படிச்சுட்டு அங்கே வேலை கிடைச்சிது, ஒரு டிபெண்டன்ட் விசாவில் உடனே போயிட்டா. நான் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவளும் அங்கே வேலைக்கு சேர்ந்து அங்கேயும் பிஜி படிக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவ பெற்றோர்கள்னே தன் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நல்ல அவங்களால முடிஞ்சவங்களை போல நல்ல ஊழியர்களை நேசித்து தன்னால் என்ற காணிக்கைகளை எல்லாத்தையும் கொடுத்தாலே பிள்ளைகள் வாழ்க்கையில் அவரே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது மக பிகாம் முடிச்சுட்டு இப்போ பிஎல் படிச்சுட்டு இருக்கிறா. பிஎல்லும் சிஏவும் படிச்சுட்டு இருக்கிறா. அவள் எப்படியாவது ஆடிட் ஆகணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி ஒரு கட்டாயம் இவ்வளோ அற்புதம் செஞ்ச ஆண்டவர் அந்த ரெண்டாவது மகளுக்கும் கட்டாயம் அற்புதத்தை செய்வார். அமேன். அல்லேலூயா. சரணாய். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு வசனம், இது ரொம்ப பிடிக்கும், கிதியோனையே சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வசனம். ஏன்னா இந்த வசனம் உங்கள் மனசில் பதிஞ்சிடும். இந்த வசனத்தை எல்லா வசனமும் பிடிச்சதா, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் சொல்லுங்கண்ணே. இல்லை, இப்போ நான் சொன்னதுலேயே முதலாவது ஒரு வசனத்தை சொன்னேன். ஸோ அந்த வசனத்தை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாமே அது வாக்குத்தத்தமாக உள்ளது. அதை எந்த அளவுக்கு நம்ம அதை கிளைம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பிரயோஜனமாக உள்ளது. அப்போஸ்தலர் 16:31 அந்த வசனம் தான் முதலாவதாக ஆண்டவர் என்னோடு கூட பேசிய வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ அந்த வசனத்தை இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு தான், என்னுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் வயசாகிட்டே இருந்துச்சு, சிக்கானாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்ததுனால நான் விசுவாசித்தேன், எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதுரைக்கு வந்து அவங்க ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதன் பிறகு சிறிது காலம் உயிரோடு இருந்து அதன் பிறகு ஆண்டவருக்குள்ளே மரித்தார்கள். கிறிஸ்தவ முறைப்படி அவங்கள அடக்கம் பண்ணி அவங்க கிறிஸ்தவ அந்த கல்லறையே இன்னைக்கு சாட்சியாக இருக்குது. அதில் அப்பா அம்மாவுடைய கல்லறை இருக்கிறது. அப்பாவுடைய பெயர் முனியாண்டி. இதை அம்மாவுடைய பெயர் மகமாயி. முனியாண்டி மகமாயி மகன் நடராஜன். இன்னைக்கு எவ்வளோ சபைகளுக்கு ஊழியத்துக்கு இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஊழியம் செய்கிறீங்கண்ணே? அங்கே இருந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு நல்ல வளர்வதற்கு உதவியாக இருக்கிறது நீங்கள் செய்கிற ஊழியங்கள். ஸோ மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதே இயூவில் அதே இதில் என்னென்னா பொறுப்பில் இருக்கீங்கன்னு அதில் மாணவர் ஊழியத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல பொறுப்புகளில் இருந்துருக்கணும். ஜப்ப செக்ரட்டரியா, ட்ரெஸரரா. இப்போ ரீசெண்டாக அதை எங்களுடைய தமிழ்நாடு ஊழியம் 7 ரீஜனாக இருந்து இப்போ 15 ரீஜனாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ மதுரையும் திண்டுக்கல்லும் சேர்த்து மதுரை ரீஜன் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மதுரை ரீஜனுக்கு பிரசிடெண்ட்டாக இப்போதைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். நேற்று தான் அதை குறித்த ஒரு கமிட்டி மீட்டிங் பிளான் பண்ணோம். ஸோ மதுரையும் திண்டுக்கல்லும் சேர்த்து கிட்டத்தட்ட மதுரையில் மற்றும் 11 தாலுக்காக்கள் இருக்குது, திண்டுக்கல்லில் 10 தாலுக்காக்கள் இருக்குது. ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் மாணவர் ஊழியம் நடந்துருக்கு. எல்லா ஊர்களையும் நடக்கணும், எல்லா கல்லூரிகள்லையும் ஜபக்குழுக்கள் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரயாசம். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து செஞ்சோம். இவ்வளோ ஆடிட்டருங்கிறது நான் உங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கிறேன். ரொம்ப பேர் எப்பயுமே ஒரு வெயிட் பண்ணி, நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு. இவ்வளோ பிஸி செட்டில் எப்படி ஊழியத்தையும் செய்கிறீங்கண்ணே? உங்களுக்கு சோர்ந்து போக மாட்டிங்களா? வேணான்னு ஊழியத்தை வேணான்ற மாட்டிங்களா? இல்லை, ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் வீக்கெண்டெல்லாம் என்ன செய்வீங்க, வீக்கெண்ட் ரெஃப்ரெஷ்ஷுக்காக என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க? ஒரு சில கோஷ்டிகள் அதை போய் அதனால தான் தண்ணி அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுலாம் இருக்கிற கோஷ்டிகளுக்கெல்லாம் அவங்க நம்ம என்ன செய்வோம் அப்படிம்பாங்க. நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறதா நமக்கு ரெப்ரசன்ட். ஸோ இதில் வந்தால் நம்ம திரும்பவும் நம்ம பலனடைகிறோம், திரும்ப இதாக இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள்,
அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம இருக்கும்போது மிச்சத்தை அவர் பார்த்துக்கிறார். நிறைய பேர் அதை விட்டுட்டு இது வேணும் இது வேணும்னு ஓடுறாங்க. கடைசி ஆண்டவர் கொடுக்க சமாதானம் சந்தோஷம் உண்மையான காரியத்தை விட்டுறாங்க. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்கிற போது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை பார்க்கிறார். நான் அந்த அப்போஸ்தலர் 16:31 சொன்னதை அது ஒரு சவாலாகவே சொல்ல விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாரும், நிறைய பேருக்கு என்னன்னா, தாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே பெரிய காரியம், அதில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களாம் ஏற்று கொடுக்க சான்ஸ் இல்லைன்னு இவங்களாம் முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கிறது அவருடைய வேலை. நம்மளாம் அதை அவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்குது, இவங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, அதனால் அவங்க வரமாட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணுங்கிற போது ஆண்டவர் எப்படியாவது வார்த்தையை அனுப்புவார், அவர்களை சந்திப்பார். அதனால் அந்த வார்த்தையை எல்லாரும் உரிமை கொண்டாடணும். எங்களுடைய ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் மற்றவங்களுக்கு ஊழியம் பண்ணுவாங்க, கிராமங்களில் ஊழியம் பண்ணுவாங்க, வீட்டில் உள்ளவங்களை விட்டுருவாங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கு ஊழியம் செய்யணும், வீட்டில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களும் ஆண்டவருக்குள்ள வரணும். எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குடும்பமாக சுதந்திரிக்கணும். அதுக்கு நம்ம விசுவாசிக்கணும், நம்ம செயல்படணும். ஆண்டவர் கண்டிப்பாக குடும்பத்தை ரட்சிப்பார். அதாவது நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படி ஒரு வசனம் இருக்குது. பூரா அதிசயங்கள் தான். நடராஜன் என்னைக்கு அந்த தனியாக இயேசுநாதர்கிட்ட பேச ஆரம்பித்த ஒரு சமாதானம் வந்துச்சோ அன்னையிலிருந்து வரிசையாக இருப்போம் தான். ஆண்டவரை பின்னாடி இருந்து பிளான் போட்டுக்கிட்டே இருப்பார் போல். உங்கள் பின்னாடி வந்து இவனை எந்த காலேஜில் சேர்த்து விடணும், எந்த படிப்பு படிக்க வைக்கணும், எந்த இடத்துல வேலை பார்க்க வைக்கணும், என்ன வேலை கொடுக்கணும், யார் மூலியமாக வேலை கொடுக்கணும், அவர் செயல்படுற என்ன பொண்ணை கொடுக்கணும், மருமகனை யாரை கொடுக்கணும், இன்ன வரைக்கும் இப்போ அற்புதங்கள் அது சில செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியாக நடந்த ஒரு அற்புதத்தையும் சொன்ன போது அது நாங்கள் வீட்டோட ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதனால் சிட்டிக்குள்ளே ஒரு வாடகைக்கு ஒரு இடம் இருந்தது. அது மாடி பார்க்கிங்கே பிரச்சனை, அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு இடம். அதெல்லாம் பற்றி நினைக்க கூட இல்லை, காலமெல்லாம் அங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஓனர் இறந்து அடுத்த சந்ததி வந்துச்சு, இடிக்க போகிறோம், விற்க போகிறோம், இல்லை நீங்கள் ட்ரிபிள் மடங்கு வாடகை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அப்போ கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் அற்புதமாக, அது ஒரு பெரிய அதிசயம், நினச்சி கூட பார்க்கல. இப்போ எல்லிசி நகரில் 70 ஃபீட் ரோட்டில் கார்னர் பில்டிங் ஆண்டவர் அற்புதமாக சொந்தமாகி கொடுத்தாருங்க. வாடகைக்கு இருந்த இடத்த விட்டு நம்ம சொந்தமாக நல்ல ஒரு ஆட்கள் எல்லாரும் கார்லேயே வந்து ஆஃபீஸுக்கு முன்னாடி கார் போகலாம், ரோட்டில் மெயின் ரோட்டு மேலே. அதுவும் பெரியார் ஆஃபீஸ், பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஆண்டவர் அற்புதமாக செய்தார். இது ஒரு பெரிய அற்புதம், எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம போகணும்னு நினைக்கவே இல்லை, ஆண்டவர் அற்புதமாக செய்தார். ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அதில் டெய்லி நீங்கள் காலையில் உங்கள் ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 ஆஃபீஸுமே நம்ம காலையில் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கின்றது. நாங்கள் நார்மலாக பசுமலையில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே போவேன், அங்கே காலையில் ஜெபம் பண்ணி, இங்கேயும் டெய்லி ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு, ஒரு வேத வாசிப்பு, ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லி வர்றவங்கள நம்ம ஆண்டவருக்குடைய வெளிச்சத்தை காண்பதற்கு அதையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற தொழில் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க, எல்லாருமே இதை அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறத நம்மளால நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே. அவங்க ப்ரேயர் எவ்வளோ நிமிஷம் இருக்கும் ஒரு நாளைக்கு? சாதாரணமாக ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அதிகபட்சம். அப்போ 20 நிமிஷங்கிறது ரொம்ப பெருசு தான். அப்படி ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இப்போ நம்ம அங்கே வேலை பார்த்துக்கிட்டேன்னு என்னெல்லாம் இன்னும் எவ்வளோ ஊழியர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது எந்த ஊழியர்னாலும் உங்கள்கிட்ட ஆலோசனைக்கு வர்றாங்களே. ஆமாம், கிராம ஊழியம் பண்ணுறவங்க, சபை ஊழியர்கள், எவாஞ்சலிஸ்ட், எல்லா ஊழியர்களும். ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ அது சம்மந்தமாக கணக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வரவு செலவு வச்சுக்கிடணும், எப்படி இன்கம் டேக்ஸ் கட்டணும், என்ன செய்யணும் என்பதை குறித்து ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, தொழில் எல்லாதும் கேட்கிற ஊழியர்கள் அதிகமாக நம்ம ஆஃபீஸுக்கு வருவாங்க. மதுரையாக சுற்றி உள்ள மாவட்டங்கள்லேருந்து, ஈவன் பெங்களூர்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம், மெட்ராஸ்லேருந்து ஒரு சிலர் பார்த்துட்ருக்கோம். பல ஊர்கள்லேருந்து, கிராமங்கள்லேருந்து, பல மாவட்டங்கள்லேருந்து நம்ம வந்து கேட்குறாங்க. நம்ம அநேகருக்கு ஆலோசனை சொல்லி அதில் ஊழியத்தில் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செஞ்சு சின்ன சின்ன கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் ஆன உதவிகளும் செய்கிறீங்க. அது ரொம்ப பெரிய ஜெப உதவி. ஒரு சிலருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாகவும் செஞ்சு கொடுப்போம், இலவசமாக ஒரு சில ஆலோசனை கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்கோம். தேவையானவங்களுக்கு சின்ன சின்ன காணிக்கைகள், பண உதவிகளும் ஒரு சிலருக்கு நம்ம செய்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் மாதிரி தெரியல, அது ஒரு ஊழிய ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. லேலுயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி
இப்போ நான் பார்க்குறது காலையில் நீங்கள் எத்தனை மணிக்குன்னு ஆஃபீஸ் போவீங்க? ஆஃபீஸ் 10 மணி. நைட்டு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? ஒரு சுமாராக 7 மணி 7 வரைக்கும் 8 டைம் கணக்கு. ஆனால் 8, 8:30, 9 ஆயிரும். நார்மலாக 7. பட் அதை விட 9 மணி நான் பார்த்துருக்கேன். 8 மணி 9 மணி வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கண்ணே. அப்படி தானே? இவ்வளோ உலக வேலையை பார்த்தாலும் ஊழியத்தோடு செய்து இதையும் பார்க்குறீங்க. ஏதாவது முழு நேர ஊழியர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. நீங்கள் ஏதாவது உங்கள் மனசில் உள்ளது சொல்லுங்கண்ணே. நாங்கள் எல்லாம் உருட்டுருவோம் இல்லைண்ணே. நான் பார்க்குறேன் இந்த 26, 27 வருஷமாக ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணி இவ்வளோ ஆண்டவரை தேடுறதுனால ஆச்சரியப்படுற மாதிரி திருமண காரியமாக இருக்கலாம், உங்கள் பர்சனல் காரியமாக இருக்கலாம், அந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடை கொடுக்குறா இருக்கலாம், சொந்த வீடு கட்டி கொடுக்குற இதாக இருக்கலாம், சென்ட்ரில் நல்ல ஆசீர்வாதமான வீடு, எவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் தேடுறதுனால கொடுக்குறீங்களே. எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசில் பட்டதை சொல்லுங்கண்ணே. ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் உருப்பிட்றோம் நாங்கள் எல்லாம். ஊழியர்களுக்கு என்று சொல்லுகிற போது அந்த அநேகர் ஆண்டவருடைய உண்மையான அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வராங்க. விசுவாசத்தில் தான் ஊழியம். ஆனால் ஒரு சிலர் அந்த பேசுகிற போது அந்த விசுவாசத்தில்னு சொல்கிறத பரிதாபமாக சொல்லுவாங்க. நான் விசுவாசத்தில் ஏன் ஊழியம் பண்ணுறேன், வெளிநாட்டு உதவி இல்லை, யாருமே உதவி செய்யலை. அவங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னா, சரி இவர்கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமா, அது ஆண்டவரிடத்துல தான் உதவியை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஏன்னா நான் ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தேன்னா நான் தான் சம்பளம் கொடுக்கணும். அதே போல ஊழியத்துக்கு அழைத்தவர் இறைவன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ அவர் கொடுப்பார். அதுதான் அவர் சொல்றார். அவர் 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஏதாவது குறைபட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றும் குறைபடலைன்னு சொல்றாங்க. அது ஊழியத்துக்கு அழைத்தவர் அவர் கொடுப்பார். இன்னொன்று, ஊழியத்தை நம்ம ஸ்டெப் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆத்மையாவது சந்திக்கணும், ஒரு வீடாவது சந்திக்கணும்னா ஒரு சில ஊழியர்கள் இருப்பாங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை கூப்பிடுங்க. எனக்கு அதை பார்த்து சிரிக்கிறதா தோணும். எவ்வளவு தேவைகள் இருக்குது. தேவை நிறைந்த நம்ம தேசத்தில் இருக்கிறோம். நம்ம தேவை நிறைஞ்ச இடத்துக்கு ஓடி நம்மளா யார்கிட்டனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தேவைகள் இருக்குது. என்னை கூப்பிடுங்க, என்னை பயன்படுத்துங்க, இப்படி சொல்லாதபடி என்னென்ன ஆண்டவர் சொல்கிறாரோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், நம்ம போய் சொல்லலாம். இதுபடி உண்மையாக செய்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்திகிட்டே தான் இருக்கிறார். சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பயன்படுத்துகிறார். அதனால் சின்ன சின்ன ஆண்டவர் கொடுக்குற பணிகளை, சின்ன பணியை கூட நம்ம செய்கிற போது கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்திலே அதிபதியாக்குவேன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது, உதாரணமாக டேவிட் கணேசனையும் சந்தோஷையும் நான் ஒரு சில கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காக கூப்பிடுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 10-15 வருஷத்துக்கு முன்பு அங்கே மதுரையில் வசந்த்னு ஒரு தம்பிக்கு அவருக்கு அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஆண்டவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்க சொல்லும்போது அவர், நான் காலையில் 5 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருப்பேன், அது பிறகு பிஸியாக இருப்பேன் அப்படிப்பார். அது நைட்டில் இவங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்கன்னு தெரியாது. விருதுநகர்லேருந்து காலையில் அவர் எந்திக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு போய் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவர் ஆண்டவரை பற்றி கேட்குறாரா இல்லையோ, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் அநேகர் ஆண்டவரை பற்றி கேட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒருத்தர் இன்ட்ரெஸ்டட்னா ஓடுவாங்க, ஓடி ஊழியம் செய்தார்கள். அதே போல் அவங்க அப்படி ஊழியம் செய்ததுனால இன்றைக்கி எல்லா உலகமுல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஊழியத்தை உண்மையாக செய்கிற போது, கொஞ்சத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நிறையா கொடுப்பார், நிறையா வாய்ப்புகளை கொடுப்பார், பண தேவைகளையும் சந்திப்பார். அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு உண்மையாக இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போய் நிற்க வேண்டியதே இல்லை, தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நம்ம கொடுக்குற பணியை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை உத்தமமாக செய்கிற போது ஆண்டவர் மெய்யாகவே நம்மை பயன்படுத்துவார். நிறைய ஃபீல்டில் நிறைய தேவை இருக்குது, நிறைய வயல் நிலங்கள் விளைந்து ரெடியாக இருக்குது. நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். பரவாயில்ல, நான் மறந்துட்டு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் நானும் அண்ணனும் சேர்ந்து அவங்கள காஸ்பல் சொல்கிறதுக்கு அண்ணன் கூப்பிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறைய வீடுகளுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு அண்ணன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நல்ல சம்பாத்தியம் பண்ணுறவங்க. டெய்லி எனக்கு ஏசுனாரை பற்றி தெரிய ஆசை. 5 மணிக்கு தான் வர முடியுங்கிறான். அப்போ என்கிட்ட கார் கிடையாது. நான் விருதுநகர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். எங்கள் ஆஃபீஸ் இருக்கிற எங்கள் வீடு இருக்கிற இடத்துலேருந்து போய் ஸ்டாப்பில் நின்னோம்னா ஒரு 4 மணிக்கு பஸ் ஏறினதான் 5 மணிக்கு அவன் சொன்ன டயத்துக்கு போக முடியும். அப்போ 2:30க்கே போய் நிற்கணும். நைட்டு ஊழியம் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் வந்திருக்கும். எந்த பஸ்ஸுமே நிறுத்த மாட்டான். ரொம்ப ஜோம் பண்ணி நின்று கை காப்பிச்சு நின்று வந்து அவனை போய் 5 மணிக்கு போனால் உடனே கதவை திறக்க மாட்டான். அவன் தூக்கத்தில் இருப்பான். அவனை கதவை பார்த்து ஜோம் பண்ணி தட்டி கடைசியில் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க பாஸ், எனக்கு லேட் ஆகுதுன்னுமா. அந்த ஒரு ஆத்மாவும் 5 நிமிஷம் பார்ப்போம். அந்த ஹோட்டலில் இருக்க ரூம் பாய் ரசிக்கப்பட்டான்.
அவன் ஃப்ரெண்ட்ஸுகள் தற்கொலைக்கு நேராக போனவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளவோ வியாதிகளை சுகப்படுத்தி எவ்வளோ பெரிய ரிசல்ட். ஆண்டவர் பாருங்க, சமாரிய ஸ்திரீ ஒருத்தரை தேடி போய் மணிக்கணக்காக அங்கே நேரம் செலவழிக்கிறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் தகுந்த நம்மளால் முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்லும்போது ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கிறார், பெரிய தலைவர்களாக மாற்றுறார். அல்லேலூயா. ஊழியர்கள் நான் சொல்லுவேனே, நீங்கள் 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா நான் 15 மணி நேரம் வேலை பார்க்கணும். போட்டி தானே. இதே மாதிரி ஊழியக்காரங்க எல்லாரும் ஊழியமாகணும். ஊழியன்னா என்ன, ஜெபம் பண்ணுறது ஊழியம் கிடையாது. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு, பகல் ஃபுல்லாக ஊழியம் செய்கிறேன். நான் சொல்கிறேனே, நீங்கள் இதை வஞ்சி விடாதீங்கன்னே. பகலில் ஒரு முழு நேர ஊழியக்காரன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஏசுனா 40 நாள் ஊழியம் செஞ்சுறாரு. அதுக்கடுத்து இடையில ஒரு நாள் ஜெபத்துக்குன்னு ஒதுக்குனாருன்னா இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாள் நைட்டில் ராமுழுது ஜெபிக்க வேண்டியதான். பைபிளை நைட் ஃபுல்லாக கூட வாசிக்க வேண்டியதான். காலைல எந்திரிச்சுட்டா ஊழியம் பார்த்துக்கிட்டே இருக்குமனே. பகலில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், பகலில் அந்த ஜெப என்னத்தையாவது கருத்தரங்குகள், வேதத்தை வாசிக்கிறேன், ஹீப்ரு படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறேன். இவங்க பூரா கிறிஸ்தவங்களை மாற்றுறதுலேயே உட்காந்துடக்கூடாதுண்ணே. அவங்களுக்கும் தனியாக நரகம் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமாண்ணே? அதாவது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேங்கிறார். அது ஏதோ வீடு இருக்குது போலண்ணே பரலோகத்தில். அந்த வீட்டுக்கு நான் போனேன்னு தெரியல, நீங்கள் போவீங்களாண்ணே? போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னையும் எழுத்துக்கிட்டே போயிட வேண்டிதான். ஐயோ, வசனங்கள்லாம் வேறு விதமாக இருக்குது பாருங்க. உங்களை அறியன்றார். என்ன 3 குவாலிஃபைட் இருக்குது. டாக்டர் பட்டம், விசாசு துரத்துற டாக்டர் பட்டம், அடுத்து என்னது தீர்க்கதரிசனம் சொல்கிற டாக்டர் பட்டம், அற்புத அடையாளங்கள் சொல்கிற டாக்டர். 3 பட்டம் வச்சுருக்கவங்களே அறியலேன். எனக்குன்னா 3 பட்டம் இருக்கானே தெரியல. எனக்கு என்ன வாதம்னானே, பரலோகத்துலேயே ஒரு வீடு இருக்கும்போது நரகத்தில் இருக்காதா? அல்லேலூயா. பகலில் எல்லாம் சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாங்கண்ணே, வேலையே செய்கிறதில்லை. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு குத்து மதிப்பை ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாதவங்களை பார்ப்பேன், 10-20 பேர் குறையாமல் பார்ப்போம். அதே மாதிரி 20 பேர் ஊழியர்கள் பார்ப்பாங்களான்னு கேளுங்கண்ணே. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்கண்ணே. அப்போ நாங்கள்லாம் முழு நேர ஊழியர்கள், நீங்கள் தானே முழு நேர ஊழியர்கள். முழு நேர ஊழியர்கள் எல்லாம் உருப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுக்கோங்கண்ணே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்ன போலே 10 மணி நேரம் ஃபீல்டு ஊருக்கு பார்க்குற ஊழியக்காரர்களை எழுப்புங்க. பூரா சோம்பேறியாக இருக்கும். இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நைட் ப்ரேயர் அது ஒரு ஸ்டைலாகவே மாறிடுச்சு. நைட் ப்ரேயர் பண்ணுறது தப்பு இல்லை என்ன, ஆனால் பகலில் என்ன செஞ்சிடணும், ஏசுனார் மாதிரி ஊழியத்துக்கு போகணும்ல. அதனால் முழு நேர ஊழியர்கள் இன்னும் நிறைய பேர் எழும்பணும். அது ஒரு பெரிய வேகண்டு. ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களை போல் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். நீங்கள் ஆடிட்டர் கையெழுத்து போட்டு காசை வாங்குறீங்கண்ணே. அல்லேலூயா. ஆடிட் பண்ணி தான் கையெழுத்து ஆடிட் போட்டா. என் மகன் சொன்னான், டாடி கிதின் பால் என்ன வேலை பார்க்குறாங்க, இந்த கையெழுத்து போட்டு வரப்பா காசு, கையெழுத்து போட்டால் காசு, அப்போ நான் அந்த வேலைக்கு போகிறேன்னா அவளையும் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி இப்போ பைபிள் அழைச்சி தான் படிப்பேங்கிறா. ஓகே, என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுற, அதோட ஊழியம் செய்கிறீங்க. எங்களுக்கு என்னென்ன வேலை? ஊழியம் செய்யுது. என்ன ஊழியம்? ஆத்துமாக்களை சந்திக்கணும். புதிய ஆத்துமாக்கள்னு, புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாத. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்க எத்தனை பேருன்னே இருக்காங்க. அதுவும் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுது. 4 கூகுளில் போய் நினைத்தியா ஒரு தலைப்பு போட்டு அதில் இருக்கிறது அப்படி வாசிக்க நிறைய பேருன்னு இப்படி கூகுளில் இருக்கிறத பிரசங்கம் பாயிண்ட் அதை மட்டும் வாசிக்கிற பிரசங்கார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே எங்கே உருப்பிடும்? நீங்கள் கொஞ்சம் உங்களை மாதிரி நாங்கள் எல்லாம் மாறணும்னு சொல்லி ஜெபிச்சிட வேண்டியதானே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன இப்போ இன்னைக்கு படிக்கிறது நாங்கள் வாலிபர்கள் மத்தியில் நிறைய ஊழியம் செய்கிறோம். நீங்கள் நடராஜனா வாலிப பருவத்தில் ஏசப்பா பிடிச்சதுன்னு எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. சும்மா நடைமுறைகளை இப்போ நம்ம ஒரு கேம்ப் வைக்கிறோம். 1,20,000 வாலிபர்கள் திருச்சியில் கூடணும்னு சொல்லி நினைக்கிறோம். அது பெரிய ஒரு திட்டம், கனவுகள். நமக்கு அந்த மாதிரி நிர்வாகமே இல்லை, பணமே இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதுனால அந்த முகாமை இப்போ 3வது கேம்பாக வைக்க போகிறோம். முதல் முகாமில் ஒரு சுமார் 70,000 பேர் வந்திருப்பாங்க. 2வது போன வருஷம் வச்சதில் சுமார் 80,000 பேர் வச்சுப்பா. இந்த வருஷம் 1,20,000 வாலிபர்கள் வரணும்னு சொல்கிறேன். ஏன்னா வாலிபர்கள் இல்லாட்ட எழுப்புதலே இல்லை. அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. ஊழியர்களுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி டெய்லி என்ன செய்யணும்? ஜெபிச்சுட்டே இருக்கணுமா? பைபிள் வாசிச்சுட்டே இருக்கணுமா? என்ன செய்யணும்? ஒரு அன்றாட கடவுளுக்குள்ளே வளர்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணே. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கு வாலிபர்கள் அதிகாலையில் நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவிடணும். அதிகாலையில் வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதில் ஆண்டவர்கள் ஆத்துமாக்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணணும். அவங்க செய்கிற வேலைகளில், ஊழியங்களில் எங்கே ஆண்டவர் கூட்டு போகிறார், எங்கேயாவது போகணும். இருக்க ஒரே இடத்துல உட்காந்துடக்கூடாது, போகணும். போய் நண்பர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம். மற்றபடி எங்கேயாவது இருக்கிறா. இன்னைக்கு தேவைகள் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, நமக்கு கஷ்டத்துக்கு நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, நம்மளுடைய கஷ்டத்தை சொல்கிறத கேட்குறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், அது ரொம்பவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கலாம். போகிற இடங்களில் ஈவன் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எங்கேயாவது இருக்க இடத்துல நம்ம நண்பர்கள் ஆகிக்கொள்ளலாம், பேசலாம். அவங்க பேர் என்ன, எங்கே இருக்கிறீங்க? ஸோ அவங்களுக்கு நம்ம நண்பர்கள் ஆகி கொண்டு அவங்களுக்கு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தலாம். நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம். நம்ம ஜெபக்குழுக்கள் ஊழியங்கள் நடக்கிற இடத்துக்கு நம்ம கூப்பிட்டுட்டு போகலாம். இப்படி பல விதமான தேவைகள் ஊழியங்கள் இருக்குது. அதை எல்லாமே பயன்படுத்தலாம். ஆண்டவர்கிட்ட என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற போது கண்டிப்பாக ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் பயன்படுத்துவார். பயன்படுத்துறவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம ரெடி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கண்டிப்பாக பயன்படுத்துவார். வாலிப பருவத்தில் அதிகாலையில் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி போகிற வரையில் வாய்ப்பு கிடைக்கிற ஊழியத்தை செய்யணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணது போல் அவங்களையும் ஆண்டவர் ப்ளஸ் பண்ணுவார். கண்டிப்பாக. அல்லேலூயா. ஆமாண்ணே. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான கேள்விகள். ஏன்னா டான்ஸுன்னா ஆடுறாங்களேண்ணே, நீங்கள் எதுவும் ஆடி இருக்கீங்களா சர்ச்சில்? இல்லை எல்லாம் எதையாவது சொல்லுங்கண்ணே, எங்களுக்கே டவுட்டாக இருக்குண்ணே. கிராம ஊழியர்கள்லாம் டான்ஸ் ஆட தெரியாதனால யாரும் வரமாட்டுறாங்க. என்ன நம்ம வேறு நம்ம போகிற இடத்துல எல்லாம் சத்தியத்தை ஊழியம் செய்யணுங்கிறோம். எங்கள் ப்ரீச்சிங்கை மாற்றணுமான்னு தெரில. ஏதாவது ஆசீர்வாதமாக சொன்னால் காசு வந்துருமோ அப்படின்னா நினைக்க வேண்டியிருக்கு. இந்த டான்ஸை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல்லை நீங்கள் ஏதாவது ஆடி இருக்கீங்களா? உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? நம்ம வேறு நம்ம போகிற இடத்துல எல்லாம் சத்தியத்தை ஊழியம் செய்யணுங்கிறோம். எங்கள் ப்ரீச்சிங்கை மாற்றணுமான்னு தெரில. ஏதாவது ஆசீர்வாதமாக சொன்னால் காசு வந்துருமோ அப்படின்னா நினைக்க வேண்டியிருக்கு. இந்த டான்ஸை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல்லை நீங்கள் ஏதாவது ஆடி இருக்கீங்களா? உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? இக்கட்டான கேள்வியாக கேட்குறேன். ஸோ ஆண்டவர் ஆராதிக்கும் போது நம்ம துதித்து ஆண்டவரை ஆராதிக்கலாம், கையை கால ஆட்டி ஆராதிக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் நம்ம உண்மையே உள்ளமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற போது ஆண்டவர் நம்ம ஃப்ரீடமாக நம்ம ஆராதிக்கலாம். பட் அதுக்காக நம்ம வந்து சினிமாவில் போடுற மாதிரி டான்ஸ் போட்டு நம்முடைய சிந்தனையை மாற்றி ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது தவறு. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக களி கூறலாம். தாவீது அவரும் நடனம் ஆடினார்னு பைபிளில் இருக்குது. ஸோ நடனம் ஆடுவது தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒழுங்கும் கிரமமாக இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது எது அந்நிய பாஷை பேசுகிறதுனாலும் சரி, ஜெபிக்கிறதுனாலும் சரி, வேதத்தை போய்க்கிறோம், எல்லாம் ஒழுங்கு கிரமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாதுன்னு பைபிள் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது மற்றவங்களுக்கு இடரலாக இருந்துடக்கூடாது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே நம்ம தெளிவாக வேதவசனம் என்ன சொல்லுதோ அதில் நம்ம ஒழுங்கு கிரமமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கருத்து. மதுரை மாவட்டம்னே தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய ஒரு யாருனாலும் மதுரைனாலே அது ஒரு ஃபேமஸ் ஊர்னே. இப்போ நான் போய் விருதுநகர்னு சொன்னால் தெரியாது. எந்த ஊர்னா மதுரைக்கு பக்கத்துலன்னா கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. அப்படி ஒரு மதுரைனாலே ஒரு பயம் வருது பாரு. என்ன இப்போ மதுரை மாவட்டத்துக்குரிய எழுப்புதலுக்கு என்ன செய்யணும்? நானும் 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன். மதுரையை அசைக்கவே முடியலண்ணே. ஆனால் அங்கே என்ன காரணம், அந்த எழுப்புதலுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் நானும் யோசித்து ஜோம் பண்ணுறோம். ஆனால் மதுரைக்காரங்களால் நாங்கள் நல்ல ஆசை. நீங்கள் மதுரை தான். இந்த இன்கம் டேக்ஸில் ஒரு அண்ணன் வேலை வைப்பார், பேர் புஷ்பராஜ் அண்ணன், அவரும் மதுரை தான், சோறு போட்டவங்க. இன்னும் துதி ஊழியத்தில் சுகுமார்னு ஒரு அண்ணன், அது என்ன அக்கா சுனிதா அக்கா எனக்குன்னா சோறு போட்டிருக்காங்க, நல்லா வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இவ்வளோ பேர் நல்ல பிரயாசப்படுறாங்க. சங்கர் அண்ணன் அவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய உண்மையாக ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் இருக்கு. இன்னும் மதுரையில் ஒரு ரிவைவல் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே. மதுரைக்காரங்க நீங்கள் சும்மா சொல்லுங்கண்ணே, தப்பாலாம் எடுக்க மாட்டாங்க நம்ம நேயர்கள்.
நீங்கள் சொல்லும்போது அவங்க ஊரில் எழுப்புகளுக்கு எதையாவது செய்வாங்கல்ல, தான் இருக்கிற ஊருக்கு பட்டணம். இப்போ பிலிப்புனா சமையல்காரன் ஒரு சமாரியாவில் எழுப்புதல் கொண்டு வந்துட்டான். நீங்கள் இவ்வளவு பேர் மதுரையில் அறிவாளிகள் ஞானம் உள்ளவங்க நல்லவங்க இருந்தோம், அங்கே ஒரு ரிவைவல் வரணும்லண்ணே. ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக செய்யணும், ரிவைவல் வரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. ஆண்டவர் நம்மளுடைய அது அந்த ஜெபத்தில் ஒரு மனசு இருக்கணும். ஒரு மனம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். நிறைய இடங்களில் அந்த ஊழியர்களுக்கு மத்தியில் ஒரு ஒத்துமை இல்லை. நாங்கள் தனி ஆள், நாங்கள் தனியாக ஊழியம் செய்வோம், நாங்கள் எங்கள் மூலம் எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க தனித்தனியாக பிரித்து கொள்கிறார்கள். இல்லை, ஆக தேவன் ஒரே தேவன், நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் மூலம் தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு. அந்த ஒரு மனசு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அதே போல் சுயநலம் இல்லாத ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கணும். நிறைய பேர் ஊழியம் செய்கிறதுனால நமக்கு தனியாக வளர்ச்சி இருக்கணும், நமக்கு நல்ல நிறைய நம்மளுடைய சபை கட்டடம் கட்டப்படணும், நமக்கு நல்லா லக்ஸுரியாக இருக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும். ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனசாக சேர்ந்து செபித்து ஒத்துமையாக செயல்படுகிற போது ஒத்துமை வேணும். அந்த ஒத்துமை விசுவாசிகள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலையும் அது காண்பது அரிதாயிருக்கு. ஒற்றுமையோடு ஒரு மனதோடு கூட ஜெபத்தோடு நம்ம செய்கிற போது கண்டிப்பாக தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். ஆத்மாக்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவர்களை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற எழுப்புதல் இன்னும் தாமதமாக இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு மனதாடு ஜெபம் பண்ணணும். எல்லாருமே அதில் செயல்படணும். நம்மளால் இயன்ற ஊழியத்தை, இயன்ற காரியத்தை நம்ம செய்யணும். ஊழியத்துக்காக கொடுப்பது, ஊழியத்துக்காக செபிப்பது, ஊழியம் செய்வது, இந்த காரியத்தில் அவங்கவங்க சேர்ந்து செய்யணும், இணைந்து ஜெபிக்கணும். கண்டிப்பாக தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அப்போ என்ன நீங்கள் சொல்லும் போது ஒரு மனது சொல்கிறீங்களா? அது நிஜமே வருவானே? கட்டாயம் வரும். ஏன்னா பிசாசு மார்க் 5 ஒரு கல்லறை மனிதர் லேகியோன்கிறான். நாங்கள் உங்கள் பேர் என்னென்னு ஆண்டவர்கள் லேகியோன்னா 6000 பேர்னே யோசிச்சு பாருங்க. 6000 பிசாசுகள் ஒரு மனதா ஒரே உறுப்பின நரகத்தில் தள்ளணும், அவனை நிர்வாணப்படுத்தணும், அவனை வஞ்சிக்கணும், அவனை கொல்லணும்னு 6000 பிசாசு ஒரு வாணிமனுக்குள்ளே இருக்குண்ணே. நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறேண்ணே, 6000 பேர் ஒரு மனதை மதுரையில் வந்துடுவீங்களாண்ணே? நீங்கள் கூட்டிடுவீங்களாண்ணே? கண்டிப்பாக ஆண்டவர் 6000 ஊழியக்காரர்கள் ஒரு மனதான் வந்துருவாங்களாண்ணே? கிறிஸ்தவங்க எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசுவாசத்தோட விசுவாசம் இருப்போம். ஆனால் எப்படி அடுத்த நூற்றாண்டு ஆயிருமானே? இந்த நூற்றாண்டுலேயே பார்த்துடலாம். மட்டும் இல்லைண்ணே, இப்போ நம்ம ஊழிய சிறப்பு 1,20,000 வாலிபர்கள் கூட்டினா உண்மையாகவே முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ எனக்கு தெரியும் 1,20,000 வாலிபர்களை கூட்டுறது ஒரு ஆர்கனைசேஷன் முடியவே முடியாது. அப்போ மற்றவங்களுடைய ஜெப உதவி, மற்றவங்களுடைய இதில் சேரணும். அப்படி இருந்தால் தான் அந்த 1,20,000 பேர் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 வாலிபர்கள் அங்கே ஆண்டவரை சிருஷ்டிகரை நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாம் உதவி கேட்க போகிறோம். எல்லாம் வைகிறாங்கண்ணே, நீங்களுக்கு வேலை கெத்தவைங்க, காசு வசவுனா வசவு, எனக்கு வசு. மோகன்சீல் ஆசஸ் ஒரு பாவம், அவர் எங்கேயோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊழியம் செய்கிறவர். நம்ம போய் ஏசப்பா கிருபையினாலே அண்ணே எனக்கு ஒரு டேட் தாங்கன்னா, எப்போ டேட் கேட்டாலும் இந்த வருஷத்துக்கு 2 டேட்டு, மே 1 உபவாசம் 20,000 பேர் கொண்டு உபவாச ஜெபம் மதுரையில் நடத்தணும். அது மாதிரி இப்போ ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்கள் கூடுவாங்கன்னு சொல்லி டேட் வரும். அவங்க சந்தோஷமாக ஒரு அப்பாவோட வர்றாரு. அவருக்கும் வசவு தான், சரியா? உனக்கு வேலை இல்லை, மோகன் சிலாசஸ்க்கு வேலை இல்லைன்னு வசவாக வாங்குகிறோம். நமக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லைனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி வைரவங்களை தானே இப்போ நான் ஒரு 10 பேரை பார்க்குறேன், 10 ஊழியர்கள் பார்க்குறேன், 7 பேர் வைராங்க. அந்த வைரவங்க எல்லாம் நல்ல வெல் செட்டில்டு, அதனால தான் வைராங்களான்னு தெரில. அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரை இவங்களெல்லாம் செதறடிங்கன்னு ஜெபணுமான்னு தெரில எல்லாத்துலேயும். அதனால நம்ம எல்லாரும் ஒருமனை பண்ணுறோம் கனவழி. இப்போ நம்ம 2 பேரும் கூடி ஒரு 26, 27 வருஷம் ஒரு மனதாக இருக்கையில் எவ்வளோ பிளஸ்ஸு. எனக்கு உங்களுக்குன்னா சொல்ல மாட்டேங்க. எனக்கு ஏதாவது ஒரு ரொம்ப நெருக்கம் அவசரம்னாலே யார்கிட்ட போய் கேட்கணும்னு தோணாது. ஊழியர்கள்ட்ட கேட்டால் உனக்கு ஏன் கடவுள் சித்தம் இல்லாமல் அதை செய்கிற நீ ஆய்வுன்னு என்னை வையதான் செய்வாங்க எல்லாம். எனக்கு ஏதாவது ஒரு அவசரம் உடனே அன்னையிட்ட பேசிட வேண்டியதான், அன்னையிட்ட கேட்டுற வேண்டியதான். எவ்வளோ ஹார்ட்லி ஒரு திடீர்னு ஒன்று நெருக்கம், உனக்கு ஒரு 5,000 வேணும், 10,000 வேணும், இல்லை 50,000 வேணும், கட்டாயம் வேணும்னே.
இதில் விசுவாசி ஆண்டவர் தருவாருன்னா சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு ஒன்று தூக்கி கொடுத்துட்றீங்க பாருங்கள். இப்போ 2 பேரும் ஒரு மனதாக 26 இயர்ஸு நம்ம ஒரு மனதாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அப்போ இதுபோல் மதுரையில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து ஒருத்தர் ஜோம் பண்ணி ஒரு மனதாக இருந்தால் அப்போ பெரிய எழுப்புல வந்துடும். மிஷனரி இயக்கமே தேவையில்லைண்ணே. நாங்கள் எல்லாம் பேசாமல் பன்னி மேய்க்க கூட போயிடலானே. பன்னி பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கிராமத்தில் கோழி பண்ண வைக்கிறலானே. இல்லையா? அப்போ அந்த ஒரு மனது வராத வரைக்கும் எங்களுக்கு லக்கு தானே. சரியா? யாரும் ஊழியம் பார்க்கறது இல்லை, கிராம ஊழியம். அப்போ நான் தேங்க்ஸ் பண்ணானே தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சின்ன கிராமத்தில் புள்ளலக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பா கற்பையா, அம்மா சரஸ்வதி, இந்த கணேசன் எப்படி பெரிய ஊழியம் பாருங்கள். ஃப்ளைட்லேயே போகிறானே, எத்தனை நாடுகளில் போய் அங்கேயும் போய் கிறிஸ்தவங்களை இந்தியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கடா. கிராமத்தில் யாரும் ஊழியத்துக்கு வரமாட்டாங்கடா, அறுவடை இருக்குது, வா ஏதாவது செஞ்சோம் பண்ணணும்னு போய் அங்கேயும் பேசுகிறேன். நல்ல பிரியாணி, ஒட்டக பிரியாணினா சவுதி அரேபியாவில் போட்டாங்கண்ணே. யூகே, மலேசியா, சிங்கப்பூர் இன்னும் போக தான் வேணும். இங்கே அவ்வளோ கணேசனை உலகம் ஃபுல்லாக டிவி பாருங்கள், தெரியுங்களா? நம்ம டிவிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டிவி சேட்டலைட் ஆயிடுச்சு. சன் டைரக்டில் வருது, டாடா ஸ்கையில் வருது, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கேபிள் வயர்லேயும் வருது. ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆமீன் வில்லேஜ் டிவின்னு அடித்தா 24 மணி நேரம் டிவி சேனல் பார்த்துக்கலாம். பாருங்கள், கற்பையா, சரஸ்வதி, கணேசனை எம்பிட்டு பெரிய ஊழியக்காரனா ஆக்கிட்டு வர. தேங்க்ஸ் பண்ணால் யார் பண்ணணும் தெரியுமாண்ணே? ஒன்றும் ஏசப்பாவுக்கு குப்பையிலேருந்து தூக்கி எடுத்து என்ன ராஜாக்களுக்கு மத்தியில் உட்கார வச்சுருக்காரு. நம்ம வர்றவங்கெல்லாம் அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவோம் கிறிஸ்தவங்களை. நடராஜன் வேறு விதமாக நான் அப்படி பேச்சே கிடையாது, வீச்சு தான். இல்லையா? அது எல்லாம் இங்கே வா, உனக்கு வேலையே இல்லையாடா, மதம் மாற்றிக்கிட்டு இருக்கேன்னா அவங்கள அருவாளை தூக்கி உட்கார வச்சு தான் பேசு. நீங்கள் ஊருக்குள்ளே வந்து காலை வெட்டி போடுவேன்னு சொல்கிற ஆளை, ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லி எங்கேயுமே போய் சரியாகும் அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி சர்ச்சுக்கு போய் சும்மா கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா எனக்கு ஏதாவது நீ உயிர் உள்ள சாமினா உயிர் தாங்கன்னு சொல்லி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஏசப்பா உயிர் கொடுத்துட்டாருன்னே. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. ஏசப்பா தான் துடியான சாமி போல. நம்ம சும்மா ஜெபம் பண்ணோம், ஏசப்பா உசுரை கொடுத்துட்டாரு, புது இருதயத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம். துடியான சாமி கிறிஸ்தவங்க சாமி தாண்டான்னு கொஞ்ச நாளில் சந்தேகம் கழுதி எல்லா எங்கடா ஏசாமி தான் நம்மளை ஜெபமான என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் மறுதளிச்சு நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக போயிட்டோம். சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கோனே. இன்னும் ஏன் எழுப்புல தெரியுமா? பூரா கிறிஸ்தவங்களும் 99.99% பூரா நன்றி கட்டவங்க தானே பூரா. நீ ஏதோ நன்றியாக இருந்ததுனால ஆடிட்டர் ஆகி இப்போ எதையாவது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாள் இன்னும் கொஞ்ச நாளில் நன்றி இல்லாத மாறிடுவேன்னு தெரியாது. நீங்கள் உருப்படுறதுக்கு நானும் ஜெபிச்சுக்கிறேன், நான் உருப்படுறதுக்கு நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. இந்த கேட்குறாங்க பாருங்க, இவங்களும் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களாக இருக்கும், நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. பாருங்க, நன்றி கட்டு ஏசப்போ மறுதளிச்சாலும் ஏசப்போ வர்றாரு, என்னை தேடி கிராமத்துக்கு வர்றாரு, அழுகிறாரு. நான் அவர் பார்க்கும்போது இயேசுனே தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுதுகிட்டே இருக்கிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள், நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்க ஆசிரியத்துக்கு விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்கன்னு விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டேன்னு அழுகிறார். அவர் இயேசு தான் இப்படி உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அழுகிறான்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்லி தான் தெரியும். இப்போ என் கண்ணீரை துடைச்சவர் எல்லா ஜனங்களும் அவர் அறியணும் அழுகிறாருன்னா நம்ம ஊழியத்தை தொடங்குறோம். தொடங்கி எவ்வளோ பெரிய ஊழியத்தை தர்றாரு. என்ன இந்த கை வச்சா பிசாசு ஓடுது, இந்த கை வச்ச காது கேட்காதவங்க காது கேட்டிருக்குது, இந்த கை வச்ச மண்ண முடவை எந்திரிச்சு நடந்திருக்கிறாங்க. என்ன அற்புதம்! அப்போ நான் இவ்வளோ பெரிய ஆண்டவர் என்னை தேடி எவ்வளோ பெரிய கிறிஸ்தவங்க இருக்காங்க பாருங்கள். அறிவாளிகள், பைபிள் தெரிஞ்சவங்க, பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்க, பாட்டு பாட தெரியுது, டான்ஸ் ஆட தெரியுது. நமக்கு ஒன்று கூட தெரிய மாட்டேது பாருங்கள். என்னை தேடி ஏசப்பா வந்து என்னை ரட்சித்து சுகம் கொடுத்து தரிசனமாகி இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை மாட்டிருக்க ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணோன்னே. 2வது தேங்க்ஸ் யாருக்கு தெரியுமா பண்ணணும்? கிறிஸ்தவங்களுக்கு தான். நல்ல வேலை அவங்க ஊழியத்துக்கு வரல பாருங்க. பாருங்க, கணேசன், நடராஜன் இல்லை இப்படி பூராமே. இன்னொரு உங்களுக்கு யார் ஒரு செய்தி கொடுத்தவர் பாருங்க, என்ன கிதியோன் கணேஷ் ஒரு ஈவில் இருந்திருக்கார். நம்ம தான் ஊழியம் செய்யணும் போல இருக்கனே. நம்ம ட்ரெஸ்ஸர் பேர் பாலமுருகன். என்ன எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி சந்தோஷ், சிதம்பரக்கண்ணி சந்தோஷ். பாருங்க, எல்லாம் லக்கு நமக்கு அடிச்சிருச்சுனே. இல்லையா?
இவங்களுக்கு ஒரு ஆலோசனை இப்படி சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் திட்டிக்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் ஊழியத்துக்கு இது வரைக்கும் வராதனால லாட்ரி டிக்கெட் எல்லாம் எங்களுக்கு அடிச்சுட்டு இருக்குது, இனிமேலும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுதுங்க. ஆனால் நம்மளால தேசத்தை சந்திக்க முடியாது. அதனால எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லா சபைகளும் செய்யணும், கிராம ஊழியம் செய்யும். யாரும் கிராமத்துக்கு வரமாட்டாங்க. நீ விவரம் தெரியாமல் இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு இன்னைக்கு இங்கே இருக்கேன்னு தெரியுமில்ல? தொண்டை வலி, புண்ணாக இருக்குது, வாய் திறந்தாலே வலிக்குது, சிரிச்சு உள்ள பெயின் இருக்குது. அதனால் இன்னைக்கு எங்கேயும் பரமக்குடிக்கு போகணும். நான் இன்னைக்கு பேசினா அவ்வளோதான், புண்ணாயிரும்னு சொல்கிறதுக்காக வந்தேன். உங்களை பார்த்த உடனே ஊருக்கு தான் போய் பிரசவம் பண்ண முடியல. இங்கே உட்காந்து உங்களை பேட்டி எடுப்போம்னு சொல்லியாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக. அல்லேலூயா. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பகுதி தானேன்னு சொல்லியிருக்கிறீங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. அன்புக்குரிய கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடராஜ அண்ணன் எவ்வளவு கடையாந்தரத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் தலவாய்புரம்னு ஒரு ஊரில் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அவங்களை வேறுபரிச்சு, ஆண்டவர் அவங்களை ரட்சித்து நல்ல வேலை கொடுத்து, இன்னும் ஒரு பெரிய ஒரு பணம் நிறைய ஊழியத்தனம் சொல்லலை, ஈயுங்கிறது பெரிய ஊழியம். இந்த செய்தியை கேட்குற பெற்றோர்கள் இந்த ஈயு என்கிற ஊழியத்தை குறித்து விசாரிங்க. எல்லாம் எங்கிட்ட கூட சொல்லுங்கள். அது ஒரு பிரமாதமான ஊழியம். உங்கள் கல்லூரியில் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்களா, அங்கே ஒரு ப்ரேயர்ஸில் கட்டாயம் ஈயு சார்பாக இருக்கும். அந்த ப்ரேயர்ஸில் அட்டன் பண்ண சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒருக்க 3 நாள் சிறப்பு முகாமில் வைப்பாங்க. இப்போ என் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருக்கான், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். எல்லோரும் அந்த மாதிரி முகாமில் அட்டன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஈயூவில் இருக்கிற வளர்ந்த பொண்ணு தான் எனக்கு மனைவியாக இருக்கிறாங்க, ஜெபராணி. அவங்க எனக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, டீச் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுவாசி போல் இருக்கிறதுக்கு ஏசப்பா பற்றி இன்னும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஈயூ மூலிமா உருவான ஒரு ஜெபராணிங்கிற என்னுடைய மனைவி தான் இவ்வளோ பெரிய ஓரளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வைப்பதற்கு உதவியாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நடராஜனா அந்த ஈயூ ஒளி உருவாக்கியிருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நாளை தலைவர்களாக இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்காக மாறுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுகள் மத்தியில் ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்துக்கு தெரிஞ்சு அவங்க கேம்புக்கு தைரியமாக அவங்க பிள்ளைகளை அனுப்பி வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து மட்டும் சேர்க்க நினைக்காதீங்க, அதுவும் சேருங்க. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அது தப்பு இல்லை. பிளாட் வாங்குங்க, வீடு கட்டுங்க, பேங்க்கில் பணம் போடுங்க, நகை சேர்த்து வைங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறத விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறது முக்கியம். பிரயாசப்படணும், மெனக்கெடணும். நாங்கள் வைக்கிற ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாம் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைச்சிட்டு வாங்கங்க. ஆனால் எனக்கு நேரம் இல்லை இன்னும் பிஸ்னஸ் பண்ணி உங்கள் பிள்ளை உருப்படாமல் போயிடாம. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கோடி ரூபா சொத்து இருக்கிற ஒரு தகப்பன் சொன்னார். ஒரே பையன், ஆண்டவரை தேடுறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, பையங்களை எந்த முகாமுக்கு அனுப்பி வைக்கிறதில்ல, நேரம் செலவழிக்காமல் நல்ல வெல் செட்டுலாம் இருக்கிறாரு. அவன் பிள்ளை போதைக்கு அடிமையாயிட்டான். யோசித்து பாருங்க. இப்போ 6 கோடி ரூபா உழைச்சி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் பிள்ளை அதை பூரா குடிச்சு அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த அப்பா அழுகிறார். நல்ல இதை கற்றுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு விரும்புங்க. அதுக்கு என்ன செய்யணும்? பைபிளில் ஒரு அப்பா அழுதுகிட்டே வர்றார். பெரிய ஆண்டவர் தரிசனம் காமிக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு தரிசனம் பார்த்துட்டு, அந்த தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் சத்தத்தை கேட்குற பேதுரு சொல்லார், இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு தங்கிடுவோங்கிறார். நல்லா இருக்குல்ல தரிசனம், பிரசன்னம், சத்தம். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் தரிசனம் பார்த்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. தேவ பிரசனத்தில் உட்காந்துட்டாங்க. அந்நிய பாசிட்டு ஒரே இடத்துல உட்கார்றது. நான் சொல்லுவேன், அந்நிய பாஷை பேசுறது எதுக்காக? அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. அந்நிய பாஷை பேசுகிறேன், தரிசனம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ இயேசு அறியாதவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலை, உனக்கு ஒரு தனி நரகம் கட்டாயம் இருக்கும். பார்த்துக்கோ, உனக்கு ஐயோ தான். ஏசப்பா உன்னை அறியலேன்றவர். இதெல்லாம் பைபிள் சொல்கிற வசனங்கள். தயவு செய்து ஒன்றும் அந்நிய ஜனங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. இல்லை அந்நிய பாஷை பேசுறது நிறுத்திடுங்கிறேன். தப்பாக எடுக்காதீங்க. பாருங்கள், தரிசனங்களை பார்த்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு கீழே அப்படியே வந்தால் அந்த ஒரு தகப்பன் நிற்கிறார், சத்தமாக அழுகிறார். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த தகப்பனுடைய சத்தம் ரொம்ப
பெருசாக கேட்குது. ஏன்னா பிள்ளைகளை ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ள, பிள்ளைகள் பாவத்தில் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த அப்பாவுடைய அழுக சத்தம் சத்தமாக தாங்க இருக்கு. அவர் சொல்கிறாரு ஏசுனார்கிட்ட, என் பிள்ளைய தீயில விளை வைக்குது, தண்ணியில் விளை வைக்குது, அவனை கசக்கின பின்னாடி அந்த பிசாசு அவனை விட்டு நீங்க மாட்டிது. உங்கள் ஊழியக்காரங்கிட்ட கூப்பிட்டு போனேன். யார் இன்றைக்கி இருக்கிற சபைகள்கிட்டலாம் இப்படிப்பட்ட வாலிபனை கூப்பிட்டு போனால் அவங்க மாற்றிடுவாங்களா? அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த அப்பா. அவங்களால கூடாமல் போயிடுச்சு. நீங்கள் ஏதாயிலும் செய்வீங்கன்னா எனக்கு உதவிச்சின்னு அப்பா அழுகிறார். நல்ல பைபிள் பாருங்கள். ஆண்டவர் அந்த தகப்பனுடைய அழுகிற அப்பா, அந்த அப்பா பேர், அழுது கொண்டு இருக்கிற அந்த அப்பாவுடைய அழுகையின் கண்ணீரை பார்த்து பிசாசு மடியில் இருக்கிற அந்த வாலிபனுக்கு விடுதலை ஏசப்பா கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த அப்பா தான் குட் ஃபாதர், ஃபைட்டிங் ஃபாதர்னு சொல்லுவேன் அந்த அப்பாவுக்கு பேர். நீங்கள் இந்த செய்தி கேட்குற அப்பா அம்மாக்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மெனக்கெடுங்க, நேரம் எடுங்க, போராடுங்க. உழைச்சி சொத்தம் சேர்க்கறதுக்கு போராடிட்டீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தருணம். உங்கள் வாலிபர்கள் கூட்டம் எங்கே நடக்குது? ஊழியத்தில் நடக்குதா? அங்கே கொண்டு விடுங்க உங்கள் பிள்ளைகளை. நீங்கள் கூட கூட்டிட்டு போய் உட்காருங்க. உங்கள் பிள்ளைகள் வசனம் கேட்டுட்டும் பின்னாடி நீங்கள் உட்கார்ந்துருங்க. மோசஸ் யோசுவா யுத்தம் பண்ணும்போது கைகளை உயர்த்தி யோசுவா டீமை ஜெயிக்க வைக்கணும் ஜெபம் பண்ணுறது போல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் வாங்க, இந்த திருச்சி அந்த ஆகஸ்ட் 15 முகாமுக்கு வாங்க. உங்கள் பிள்ளைகளை கொண்டுட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும்போது உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது இருந்தாங்களோ ஒரு வேன் பிடிச்சி கொண்டு வாங்க. செலவழிங்கங்க, நேரம் கொடுங்கங்க. உங்கள் சித்தப்பா பெரியப்பா, 1 வீட்டு அண்ணன், 2 வீட்டு அண்ணன், அக்கா தங்கச்சி மச்சான் தாய் மாமன் எல்லா வீட்டில் இருக்கிற வாலிபரில் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வர வேண்டி தானே. இது ஏன் வேலை? இதுதான் உங்கள் வேலை. இக்கால ஊழியத்திற்கு உதவி செய்கிறதா வேலை. எஸ்ஸருக்கு ஆண்டவர் மருதகாய் மூலியமா எச்சரிக்கை வரும். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அன்பு கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, வியாபாரிகளே, யாராக இருந்தாலும் சரிங்க, இப்படிப்பட்ட முகாம்ங்கிறது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். என்னால் செய்ய முடியும். அந்த இடத்த புக் பண்ண முடியும். மோகன்சில் ஆசனட்ட ஜெபத்தோடு போய் அண்ணே இப்படி ஒரு முகாம் வைப்போனேன், செய்து கொடுக்க வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட முடியும். நோட்டீஸ் அடிக்க முடியும், ப்ரேயர் கார்டு அடிக்க முடியும். அந்த சாப்பாடு ஒழுங்கு பண்ணுறதுக்கு என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும். இதுதான் என்னால் என் ஊழியர்களை செய்ய முடியும். அந்த முகாமில் 1,20,000 பேரை கூட்டி சேர்க்கறது ஆண்டவுடைய வேலை. ஏசப்பா தான் கூட்டு வரணும். நம்ம எல்லாரும் தான் கூட்டுறோம். இந்த செய்தி கேட்குற எல்லா பெற்றோர்களும் நீங்கள் தயவு செய்து முயற்சி எடுங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை 13 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எல்லா பிள்ளைகளும் கொண்டுட்டு வாங்க. இல்லை வருதா சின்ன பிள்ளைய வச்சுருக்கிறேன், பரவாயில்ல, சின்ன பிள்ளைகளை கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து 5 அப்போ 2 மீன் ஏசப்பா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அந்த சின்ன பிள்ளை காணி கொடுக்குறது. உங்கள் சிறு பிள்ளை வச்சுருக்கிறவங்ககிட்ட இந்த செய்தி கேட்டேன்னா ஒரு உண்டியில் தாங்க. நீ தீமண்டை ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீ வாங்கி சாக்லேட் சாப்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை உண்டியல் சேர்த்து விட்டு என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்கங்க. ஏதாவது செய்யணுங்க, மெனக்கெடணுங்க. இது ரொம்ப அவசரம். இங்கிலாந்து தேசத்தில் நான் இப்போ போயிருந்தேன். சபையெல்லாம் மூடுறாங்கண்ணே. நமக்கு மிஷனரிகளை அனுப்பி வச்ச தேசம். நான் பரிதாபம். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ செய்கிற இந்த வாலிபர் முகாம், வாலிபர்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுக்குறத எங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற சபைகளும் ஊழியக்காரர்களும் சிறுபிள்ளைகள் மத்தியில் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்ய மறந்துட்டாங்க. ஆண்டோடைய அன்பை சொல்ல மறந்ததுனால இன்றைக்கி எல்லா சபைகளும் மூடப்படுகிறது. இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஊழியக்காரங்க திட்டுங்க, கிறிஸ்தவங்க திட்டுங்க, இந்த தேவையா எல்லாம் சொல்கிறேன், இவ்வளோ பணம் செலவழிக்கமா எல்லாம் சொல்கிறேன், என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறேன், நீங்களும் நானும் இந்த காலத்தில் இந்த ஊழியத்தை செயலாட்டா நீங்கள் போகிற சபை மூடப்பட்டு இருக்கும். அங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக உங்கள் சர்ச்சு மாறிடும். நான் சொல்கிறேங்க, உங்கள் சர்ச்சில் வாலிபர்கள் மத்தியில் சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. நாங்கள் போனோம் மே மாதத்தில் 6000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியம் செஞ்சு எங்கள் ஊழியமே இந்த இளம் தலைமுறை சுற்றி வருதுங்க. அதனால் இப்படி செஞ்சால் தான் பெரிய ரிவைவ். வாலிப பருவத்தில் நடராஜனை தொட்டதுனால, இந்த கணேசனை தொட்டதுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய எழுப்புதலை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோங்க.
அதனால் நீங்கள் எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுங்க, உங்களுடைய பங்களிப்புகளை கொடுங்க. பெரிய ஒரு ரிவைவலை நம்ம தமிழ்நாட்டில் கொடுப்பார். தமிழ்நாட்டிலிருந்து புறப்படுகிற எழுப்புதல் இந்திய தேசத்தை பற்றி பிடிக்கும். ஆமென். இன்னைக்கு வட மாநிலத்தில் போய் மிஷனரியாக இருக்கிறவங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க, தூத்துக்குடிக்காரங்க, அங்கே கன்னியாகுமரிக்காரங்க தானே அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாரும் ஊழியத்து வர, ஏன்னா வாலிபர்கள் மத்தியில் ஊழியமே இல்லையே. சொல்கிறேன், மறுபடியும் அந்த ரிவைவல் இந்திய தேசத்தில் வரணும்னு சொன்ன அந்த வாலிபர்களுக்காக ஜெபிங்க. வாலிபர்கள் மத்தியில் நிறைய ஊழியம் செய்யும். வாலிப ஊழியத்துக்கு நிறைய கொடுங்க. ஊழியத்துக்கு கொடுங்க. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. திருச்சியில் அவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் அந்த ஊழியத்தை உருவாக்கிட்டே இருக்கு. அதனால் இங்கே கிளம்புற அற்புதம். இப்போ நான் சவுதி அரேபியா போயிருந்தேன். என்னை கூப்பிட்டு தங்க வச்சு விசா டிக்கெட் எடுத்து கொடுத்து சோறு போட்ட தம்பி பேர் என்ன தெரியுமாங்க? சிவா. வாலிப பருவத்தில் ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சவுதி அரேபியாவில் என்னை வர வச்சு எனக்கு தங்க வச்சு சோறு போட்டு ஊழியங்களை ஒழுங்கு செஞ்சு அங்கே ஒரு பெரிய ஒரு வயவல் வருதுங்க. இங்கிலாந்துக்கு என்னை கூப்பிட்ட தம்பி பேர் ஸ்டான்லி. வாலிப பருவத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட அவங்க குடும்பமே தீக்கா. அப்படி இருந்து ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் தான் என்னை இங்கிலாந்து தேசத்துக்கு கூப்பிட்டான். என்னுடைய கனவு என்னன்னு தெரியுமானே, இந்த 1,20,000 பேர்களில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போகணும். போகிற எல்லாரும் அந்த நாடுகளில் இயேசுவுக்கு அடைக்கப்பட்ட தேசம், சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்ட நிறைய தேசங்கள் உலகத்தில் இருக்கு. அந்த தேசங்களில் அந்த 1,20,000 வாலிபர்களில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு அவங்க அங்கே வெளிநாடுகளுக்கு ஊழியமாக யோசேப்பு போல் அவங்க போய் அங்கே போய் ஆண்டவருடைய அன்பை அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அதனால் திருச்சி முகாமிற்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபிங்க. கிதியோன் பால் என்ற நடராஜனுக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை தருவார். ஏன்னா எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொன்ன சாட்சிகளுடைய வாழ்க்கையில் அவங்களும் அனுபவிக்கணும், அவங்களும் ருசி பார்க்கணும். நீங்கள் கண்ட அந்த அற்புதங்களை அதிசயங்களை அவங்களும் பெறணும். ஒவ்வொரு பெற்றோர்கள் ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு அந்த சாட்சி உங்கள் சாட்சி கேட்டிருப்பாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சதுனால, நீங்கள் ஆண்டவர் தேர்னதுனால உங்கள் மூத்த பிள்ளை மருமகனை இங்கிலாந்தில் தேசத்தில் டாக்டராக வச்சுருக்கிறார். அப்போ இதுபோல் எவ்வளோ அழுகிற பெற்றோர்கள் எல்லாருக்காக நீங்கள் ஒரு நல்ல வல்லமையாக ஒரு ஜெபம் பண்ணி நாம் நிறைவு செஞ்சிருவோண்ணே. ஜெபம் பண்ணுங்கண்ணே. சர்வத்தையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவரும் ஆகிய எங்கள் நேச கர்த்தாவே, எங்கள் தகப்பனே, எங்கள் தேவனே, எங்களை படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே, அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா சிறுவர்கள், வாலிபர்கள், பெற்றோர்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அனைவரையும் நேசிக்கிறவர் அல்லவா தகப்பனே, உங்களிடத்துல வருகிறவனே ஆண்டவரே, நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அப்பா ஆண்டவரே, மனம் திரும்பி வருகிற போது அரவணைத்துக் கொள்ளுகிறீர். உம்மிடத்துல வருகிற எல்லோரையும் சேர்த்து கொள்ளுகிறீர். அப்பா ஜெபிக்கிற போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்கிறீர். குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறீர். உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா இந்த செய்தியை ஆண்டவரே கேட்டு முடித்து எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள், அப்பா வாலிபர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவானதை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தை, சமாதானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் விடுதலையும் தருகிறவர், பரிசுத்த ஆவியையும் அற்புதமாக ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி அப்பா துக்கமாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சந்தோஷமாய் மாறட்டும். சுகவீனமாய் இருக்கிறவர்கள் அப்பா ஆண்டவரே சுகமடையட்டும். அற்புதங்களை அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக தகப்பனே, தங்களுடைய அப்பா ஆண்டவரே கூட இருக்கிற குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறவர் ஒவ்வொருவரையும் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, கிருபை, ஆரோக்கியத்தை தாரும் தகப்பனே. இந்த உலகத்துல பணத்துல அப்பா ஆண்டவரே ஆஸ்தியில அப்பா எல்லாம் சந்தோஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல வேதவசனத்துல ஜெபத்திலே தான் சந்தோஷம் உண்டு. அதை அனுபவிக்க உதவி செய்தலும் தகப்பனே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வேத வசனத்தின்படி அப்பா எல்லோருக்கும் கிறிஸ்துவ அறிவிக்கணும், எல்லோருக்கும் ஜெபிக்கணும் என்று ஆண்டவரே விருப்பப்படுகிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க. கரங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. அப்பா தகப்பனே, மெய்யாகவே
இந்த செய்தியை கேட்டது நல்லது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்ற அதிசயங்களை காட்டிலும் பல மடங்கு அதிசயங்கள் நடைபெற வேண்டும். அற்புதத்தை ருசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வேத வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறணும். மெய்யாகவே அவர் ஒரு இனத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு மதத்திற்கு அல்ல, உலகம் அனைத்திற்கும் அவரே தேவன் என்று சொல்லி அவர்களே சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்களோடு கூட இடைப்படும். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உலகமெங்கும் போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும், அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அறிந்திருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆகஸ்ட் 15 நடக்கிற அந்த ப்ரோக்ராம்ல அநேக வாலிபர்கள் குடும்பமாய் கலந்து கொள்ள அவர்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக அப்பா பெரிய காரியங்கள் நடைபெறத்தக்கதாக உதவி செய்தலும். தகப்பனே, தரித்திரமாய் அப்பா ஆண்டவரே வீணாய் அப்பா குடிவெறியாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி பெரிய ஆண்டவரே ஆர்மியாக எழும்பி உடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக, சாட்சிகளாக ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக உதவி செய்தலும். தேவைகளாம் சந்தையும் அப்பா உண்மை அறிகிற அறிவினால நிரப்பி, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பி, உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப நன்றிண்ணே. ஒரு வேலை ஆடிட்டிங் விஷயமா இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குன்னா உங்களை கட்டாயம் மதுரையில் வந்து பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதில் உங்களுக்கு இன்னும் ஆடிட்ரு உதவி தேவை, இனிமேல் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க தாராளமாக அண்ணனை நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் இந்த செய்தியை கேட்குற மற்றவங்களுக்கு ஒரு சவால்ண்ணே. யாராவது நீங்கள் இங்கே வர்றீங்க, எங்களை விசாரிக்கிறீங்க, இப்போ உங்கள் சாட்சியெல்லாம் சொல்லி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு புரோஜனமாக மாறி இதை பார்க்குற நிறைய டாக்டர்ஸ், இது மாதிரி நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள், பிஸ்னஸ்மேன்ஸு, ஏதாவது ஒரு பார்க்குறவங்க யாருனாலும் இங்கே வரலாம். வந்து உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லலாம். வாங்க, நான் உங்களோடு அண்ணன் கூட பேசுனது போல் உங்களுடைய அனுபவங்களை சாட்சியை அறிவிக்கலாம். இப்படிப்பட்ட டிவிகளில் நீங்கள் நற்செய்தியாளராக செய்தி கொடுக்க வரலாம். காமன் நேரம் செய்தி கொடுக்கணும். அதில் ஒரு 3 சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது கேள்விப்பட்ட அற்புதங்களை சொல்லணும். நீங்கள் பெரிய பணம் கொடுக்கணும் அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் வாங்கங்க. உங்கள் வார்த்தைகள் தாங்க முக்கியம், உங்கள் சாட்சிகள் தாங்க முக்கியம். இப்போ நடராஜ அண்ணன் இந்த சாட்சி சொன்னது பல கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாறிடும். இந்த செய்தி கேட்குற நீங்களும் ஒரு நாள் இங்கே வாங்க, உங்களுடைய சாட்சிகளை என் கூட சேர்ந்து அப்படி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் டிவியில் பேசுங்க. ஆண்டு பெரிய ஒரு எழுப்பலை தருவார். அல்லேலூயா. ரொம்ப நன்றிண்ணே. வாழ்த்து.